சந்தனா, இன்னும் காலம் இருக்கு. முதல் வேலையா டிவோர்ஸ் கொடு இவனுக்கு. நானே நல்ல சம்பந்தமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஹே பிச்சைக்காரனே, இந்தா நீ gift கொடுத்த செகண்ட் ஹேண்ட் போன். இத நீ வச்சு சேல் பண்ணிக்க. 2 வேலையாவது சாப்பிடலாம். என்னடா இப்படி வீட்டு வேலை செய்யறமேன்னு கவலைப்படாத. நல்லா சாப்பிடுறல்ல, சாப்பிட்டது செரிக்க வேண்டாம். சரியான தண்ட சோறு. இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணி தானே நீ இன்னைக்கு சாப்பிடவே போற. எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்தா ராத்திரிக்கு பிரியாணி. அதுவும் இல்லைன்னா என்ன பண்ணுவ? எக்ஸ்ட்ரா பிச்சை வாங்குற பிச்சைக்காரா. என்ன? இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனமான அரசு குரூப் ஆஃப் மீடியாவின் தலைமை நிர்வாக அதிகாரி மாறியுள்ளார். அதனுடன் அரசு மீடியா சில்வர் ஸ்கிரீன் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் முதலீடு செய்கின்றனர். அரசு மீடியா பிரைவேட் லிமிடெடின் புதிய CEO யார்? சாப்பாடு சாப்பிடவே 50 ரூபாய் காசு இல்ல. எப்படிப்பட்ட பணக்கார வைஃப்க்கு எப்படிப்பட்ட பிச்சைக்கார ஹஸ்பண்ட். 2 வருஷம் ஆகி உனக்கு ஒரு வேலை கூட இல்ல. என் மகளோட காசுல ஓசில உட்காந்து தானே சாப்பிடுற. நீ எல்லாம் நிஜமான ஆம்பளை தானா? இந்த இக்கட்டான சூழ்நிலையில சந்தனாவுக்கு என்னால எதுவும் உதவ முடியாது. ஆனாலும் அவளுக்காக நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். ஹலோ, என்னோட அக்கவுண்ட் பேலன்ஸை செக் பண்ணணும். நீங்க மொபைல் ஆப்லயே செக் பண்ணலாமே. என்கிட்ட ஸ்மார்ட் போன் இல்ல. நேம் அண்ட் டெபிட் கார்டு லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் சொல்லுங்க. என் பேரு ஹரிஷ். லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் 4242. சார், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? திரும்ப திரும்ப கால் பண்ணி இந்த அக்கவுண்ட் பேலன்ஸ பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த அக்கவுண்ட்ல 2 வருஷமா வெறும் 20 ரூபாய் மட்டும் தான் இருக்கு. இந்த மாதிரி டெய்லி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க. சப்பா. மாப்பிள்ள, நீங்க நிஜமால ஆம்பளை தானா? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகியும் என் மகளுக்கு ஒரு குழந்தை தரக்கூட யோகியதை இல்லை உங்களுக்கு? ஹரிஷ் சந்தனாவை திருமணம் செய்து இன்றோடு 2 ஆண்டு முடிவடைந்து விட்டது. திருமணமானதிலிருந்து தனது மாமியார் வீட்டில் தங்கியிருந்த ஹரிஷ் பல அவமானங்களை சந்தித்து வந்தான். ஒரு மாமியார் மருமகளுக்கு செய்யும் சித்திரவதை போல திலகா தன் மருமகனுக்கு செய்து வந்தாள். ஆமா, உனக்கு சொல்ல முடியாத வியாதி ஏதாவது இருக்கா என திலகா கேட்டபோது அதிர்ச்சியில் உறைந்தபடி தன் மாமியாரை பார்த்தான் ஹரிஷ். என்ன என்ன பாக்குற? 2 வருஷம் ஆகி உனக்கு ஒரு வேலை கூட இல்ல. என் மகளோட காசுல ஓசில உட்காந்து தானே சாப்பிடுற. நீ எல்லாம் நிஜமான ஆம்பளை தானா? இதோ பாருங்க அத்தை, நான் சம்பாதிக்க லாய்க்கு இல்லை. என்னால் சந்தனாவை சரியாக பார்த்துக்க முடியாதுன்னு சந்தனா என்னை கல்யாணம் பண்ணும்போதே உங்களுக்கும் சந்தனாவுக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் மறுபடியும் குண்டூசி வார்த்தையாலேயே என்னை குத்தி குத்தி கொள்றீங்க? தயவு செஞ்சு என்னை காயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். ஒர்க் லோட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இட் வாஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டேயா. ஓகே, நீ ரிலாக்ஸ் ஆக, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஓகே. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஆனா ஒரு வேலை இல்ல. பொண்டாட்டிய பாத்துக்கணும்னு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இல்ல. உன்னோட வைஃப் பெரிய கம்பெனிக்கு மேனேஜர். ஆனா நீ ஒரு வீடு கூட இல்லாத பிச்சைக்காரன். என்னைக்குமே ஒரு ஏழையோட கோபம் அவனையே தான் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஹரிஷ் பேசாம அமைதியாக கடந்து போறதுதான் நல்லது. காஃபி. நீ அதிக வேலை பார்த்து களைப்பா இருக்கன்னு நினைக்கிறேன். போய் ரிலாக்ஸ் ஆக. இந்த காஃபி உனக்கு தான். என்று சந்தனா சொன்னதும் சில நொடிகள் அவளை பார்த்துவிட்டு தனது அறைக்கு சென்றான் ஹரிஷ். சந்தனா, எத்தனை நாள் தான் இந்த பிச்சைக்காரனை இப்படி வீட்டுல வச்சு பார்த்துட்டு இருப்ப? என்னோட கவலை அதில்ல தர்ஷினி. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்போதும் சந்தோஷமா தான் இருப்பான் ஹரிஷ். சடனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கடந்த 2 வருஷமாவே அவன் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டான். என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அவனை விட அதிகமா நீ மாறிட்ட. உன் முகத்துல சிரிப்பை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? அத பத்தி யோசிச்சு பாரு. பழைய பாட்டி மாதிரி
உன் பிச்சைக்கார புருஷனை பத்தி கவலைப்படுறத நிறுத்து. அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நிம்மதியா இரு. Yeah, tell me. What? சந்தனா என்னாச்சு? சந்தனா என்னாச்சு? சந்தனா ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? என்னாச்சு? இது வரைக்கும் கம்பெனிக்கு எந்த லாஸும் ஆனதில்ல. ஆனா ஒரு வாரத்துல 50 கோடி தேவைப்படுது. ஃபண்ட் ஏற்பாடு பண்ணியே ஆகணும். யார்கிட்ட பணம் கேக்குறது? இந்த டைம்ல யார் அமௌண்ட் கொடுப்பாங்க? ஒருவேளை இந்த அமௌண்ட்டை மட்டும் நம்மளால ரெடி பண்ண முடியலன்னா கம்பெனி நம்மளை விட்டு முழுசா போயிடும். ஹே சந்தனா, இந்தியாவிலே நம்பர் 1 கம்பெனியான அரசு மீடியால தான் மேனேஜரா பாலா ஒர்க் பண்றான். அவன் உனக்கு ஃப்ரெண்ட் தானே? நீ ஒரு தடவை அவன்கிட்ட கேட்டனா உன்னோட எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன் கிடைச்சிடும். அவன்கிட்ட கேக்குறதா? கேக்குறதுல தப்பு இல்லைன்னு தான் தோணுது. சரி, ஒரு தடவை பேசி பாக்குறேன். போய் அந்த பாலாட்ட போய் பணம் கேட்கறதா? நீ எதுக்கும் கவலைப்படாத சந்தனா. நீ பாலா கிட்ட கேளு. He will take care of everything. 50 crores, right? சந்தனா, Don't worry. நீ கேட்குற 50 கோடி நான் கொடுக்குறேன். ஹரிஷ், அமௌண்ட் விஷயத்துல நீ தலையிட வேண்டாம். நான் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். டோன்ட் வரி. எப்படிப்பட்ட பணக்கார வைஃப்க்கு எப்படிப்பட்ட பிச்சைக்கார ஹஸ்பண்ட். வாவ், கிரேட். ஹரிஷ், ஹரிஷ். என் விதி சரியில்லை. என் அக்கௌண்ட் எப்பவுமே எம்டியாக தான் இருக்கு. எனக்கு சரியான வேலை கூட இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட சொல்ல என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு. ஆனால் அந்த ரகசியத்தை இப்போ சொன்னால் யாரும் நம்ப கூட மாட்டாங்க. ரெண்டு வருஷம் கழிச்சு கால் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? அடுத்து என்ன பண்ணணும்? ஹலோ ஹலோ ஹலோ, இதுதான் சரியான வழி. டோன்ட் வரி, டேக் இட் ஈஸி. Yeah. டென்ஷன் ஆகாம இரு. நாளைக்கு எல்லாம் சார்ட் அவுட் ஆயிடும். சரியா? ஓகே, பாய். பாய். வாங்க பிச்சைக்கார சார், பணம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? பிச்சை எடுக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சுதா? வேகமா போய் 50 கோடிய சந்தனா கிட்ட கொடு. மறந்துடாத. ஹரிஷ், அத்தை, என் கால் ரொம்ப வலிக்குது. எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணு. அத்தை, என்ன சூடாயிடுச்சு, எடுத்துக்கோங்க. ஹலோ, எண்ணெய சூடு பண்ணிட்டா தானா கால் சரியாயிடுமா? எண்ணெயை எடுத்து கால்ல தேய்ச்சி விடு. யூஸ்லெஸ். மசாஜ் பண்ணு.
சொல்றேன்ல மசாஜ் பண்ணு. ஏய், கிளீனா மசாஜ் பண்ணு. ஒரு வேலை கூட ஒழுங்கா தெரியாதா? நான் இந்த வீட்டை விட்டு முன்ன வெளியில துரத்திட்டா சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? என்னை எவ்வளோ அசிங்கமாக நடத்த முடியுமோ நடத்திக்கோ. ஆனா ஒரு நாள் நான் யாருன்னு உனக்கு தெரிய வரும். அன்னைக்கு உனக்கு நான் திருப்பி கொடுப்பேன். என்னோட பொண்டாட்டி சந்தனாவுக்காக தான் இந்த கொடுமையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா கதையே வேற மாதிரி இருந்திருக்கும். அத்தை, வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். ஹரிஷ், நீ உண்மையிலேயே ஆம்பளையா இல்லையான்னு மெடிக்கல் டெஸ்ட் ஒன்னு எடுத்தே ஆகணும். ஏன் இப்படி என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க? ஹரீஷ், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, தூங்கலாம் வா. வா, என்ன பண்ற? சீக்கிரம் வா. இந்த சந்தனா எப்பதான் மாற போறாளோ? இந்த வேஸ்ட் பாடிய எப்பதான் இவ டிவோர்ஸ் பண்ண போறாளோ? இந்த வீட்டுக்கு பணக்கார மாப்பிளைய எப்ப கொண்டு வர போறாளோ தெரியல. குட் மார்னிங். சூடான காஃபி ரெடி. இந்த மாதிரி சிரிப்போட ஹரிஷ பார்த்ததே இல்லையே, என்னவா இருக்கும்? ஓ மை காட், இன்னைக்கு பானு பிரகாஷ் மீட்டிங் இருக்குல்ல, போய் ரெடி ஆகணும். காரை எடுத்துட்டு போகாதீங்கன்னு அம்மா கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் கேக்குறது இல்ல. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. புக் பண்ண கேபும் எப்ப வரும்னு தெரியல. டோன்ட் வரி சந்தனா, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு நான் உன்னை ட்ராப் பண்றேன். நீ டிராப் பண்ணுவ சரி, ஆனா எதுல டிராப் பண்ணுவ? இன்னும் 1/2 மணி நேரத்துல நாங்க இருந்தே ஆகணும். டோன்ட் வரி. இந்த ஸ்கூட்டர்ல ஆபீஸ் அழைச்சிட்டு போவானா? ஏன் கவலைப்படுற? நான் தான் இருக்கேன்ல, வா உட்காரு. சரி. போலாமா? ஹாய் பாலா. ஹாய் சந்தனா. மீட் மை ஹஸ்பண்ட் ஹரிஷ். ஹாய். ஹரிஷ், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல என் ஃப்ரெண்டு பாலான்னு, அது இவருதான். இந்தியாவிலேயே நம்பர் 1 அரசு மீடியா கம்பெனில மேனேஜரா ஒர்க் பண்றாரு. இப்போல இருந்து நம்ம கம்பெனிக்கு இன்வெஸ்டர். சந்தனா, நீ இன்னைக்கு என்னோட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன்னு தெரியும். பட் ஸ்டில் 1 ஹவருக்கு முன்னாடியே உன்னை பார்க்கறதுக்காக உன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ. சந்தனா, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. ஆனா இந்த வேலைக்கார மாதிரி இருக்கிற உன் ஹஸ்பண்டோட நீ வர மறந்துருக்கலாம். நீ இந்த ஸ்கூட்டர்ல வந்ததுக்கு பதிலா என்கிட்ட சொல்லியிருந்தா ஒரு புது கார் உனக்காக கிஃப்ட் பண்ணிருப்பேன். எனிவே, live it. சந்தனா, have a surprise for you. சந்தனா, உனக்கு இந்த ட்ரீம் நெக்லஸ் பிடிக்கும் இல்லையா? இதோ உனக்காகவே ஆர்டர் பண்ணி வாங்கினது.
வாவ். ஹேவ் இட். நீ என்ன வேலைக்காரன்னு சொன்னதுனால மட்டும் இல்லடா, ஏன் முன்னாடியே என் வைஃபை ஃப்ளர்ட் பண்ணதுக்காகவே நான் என்ன பண்றேன்னு பொறுத்திருந்து பாரு. வாவ். ஹே, இது ட்ரீம் நெக்லஸ் தானே? எஸ், இந்தியாலே ஒருத்தர்ட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதுவா? of course. உலகத்திலே இது 8 வருஷம் தான் இருக்கான். ஓ மை குட்னஸ், இத என் கண்ணால பார்க்கறதே நான் நான் செஞ்ச புண்ணியம் தான். கேன் ஐ see it? ம். ஹரிஷ், Hey, you. What the hell? ஓ ஓ சாரி. ரியலி சாரி. ஓ காட். Hey, இதோட வேல்யூ தெரியுமா உனக்கு? Dirty fellow. இது ட்ரீம் நெக்லஸ். உன்ன மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ் போடுற பிச்சைக்காரெல்லாம் இதை பார்க்கறதுக்கே பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். சரி, ஏதோ பார்த்துட்டு போகட்டும்னு விட்டா அதையே கீழே போட்டுட்டல. உன்னோட கதை இன்னியோட முடிய போகுதுடா. நீங்க ஏமாந்துட்டீங்க பாலா. நிஜமான ட்ரீம் நெக்லஸ் இப்படி பீஸ் பீஸெல்லாம் உடையவே உடையாது. இது நிஜமான ட்ரீம் நெக்லஸே இல்லை. இட்ஸ் அ காப்பி வெர்ஷன். யாரோ உங்களை சரியா ஏமாத்திட்டாங்க சார். சந்தனாவுக்கு முன்னாடி நல்ல பில்டப் கொடுத்து அவளுக்கும் என்னை பிடிக்க வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நடுவில் இந்த பையன் வந்து மொத்த திட்டத்தையும் கெடுத்து விட்டுட்டானே. ச்சே. என்ன சந்தனா, என்ன அவமானப்படுத்துறதுக்காகவே என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினியா? இந்த 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவெல்லாம் என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் சந்தனா. இல்ல பாலா. குட் பை. ஹரிஷ், ச்சே. பாலா, பாலா, please listen to me. Please don't go. பாலா, பாலா. ச்சே. ஹரிஷ், என்ன காரியம் செஞ்சிருக்க நீ? கஷ்டப்பட்டு 50 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஒத்துக்க வச்சேன். ஆனா அந்த பிளான் எல்லாம் உன்னால தரமட்டமாயிடுச்சு. ஹரிஷ், நேத்து நீ சொன்னல 50 கோடி ரூபாய் அட்ஜஸ்ட் பண்ணுவேன்னு. இப்போ நீ தான் 50 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அதுவும் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள. ச்சே. ச்சே. எத்தனை தடவை கால் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னே வருதே. எப்படி பணம் ரெடி பண்றது? ச்சே. ஐயோ, இவன் போயிட்டான்னு நினைச்சா திரும்பி வந்துட்டான். இவனுக்கு சாப்பிடவும் தூங்கவும் இந்த வீட்டை விட்டா வேற இடமே இல்லையா? என் மகளோட வாழ்க்கையை அழிச்சிட்டு தான் இவன் போவான்னு நினைக்கிறேன். சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க. நோ நோ ஒரு வாரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நோ. நாளைக்குள்ள அமௌண்ட் செட்டில் பண்ணலனா உங்க ஆபீஸ், வீடு, உங்க வேலை எல்லாத்தையுமே நாங்க டேக் ஓவர் பண்ணிடுவோம். ச்சே. ஹரிஷ், உன்னால நம்ம கம்பெனி மட்டும் இல்ல, நம்ம வீடு, மானம், மரியாதை எல்லாம் நம்மளை விட்டு போக போகுது. காலையில இன்வெஸ்ட் பண்ண வந்த பாலாவையும் அவமானப்படுத்தி அனுப்பிட்டேன். என்னால எங்கேயும் அந்த அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. திடீர்னு இவ்ளோ அமௌண்ட்டை யார் கொடுப்பா இப்போ? ச்சே. உனக்கு தேவையான 50 கோடி இந்த பிளாக் கார்டில் இருக்கு. ஹரிஷ், காமெடி பண்ற டைமா இது? உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீயே செக் பண்ணிக்கோ. இதோட பாஸ்வேர்டு உன்னோட டேட் ஆஃப் பர்த். ஆ
50 கோடி 50 கோடி பேலன்ஸ் காட்டுது ஹரீஷ். ஹரீஷ், உன் பேருக்கு பக்கத்துல ராஜேஸ்வரன் காட்டுது. ராஜேஸ்வரன் குரூப் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஃபேமிலி. நீயும் ராஜேஸ்வரன் ஃபேமிலியில ஒருத்தனா? ஆர் யூ ஹரிஷ் ராஜேஸ்வரன்? எவ்வளோ நேரம்டா தற்கூரி? சாரி சார். பேசாத நீ. அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லு. 380 ருபீஸ் சார். தரேன், நீயும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. My dear sweetheart, today is the most memorable day for me. I'll be back. இந்தாடா. அப்பொழுது உள்ளே நின்று கொண்டிருந்த பெண்ணின் முகத்தை பார்த்த ஹரிஷுக்கு தூக்கி வாரி போட்டது. யாரா அது? என்ன தைரியம் உனக்கு? ஏன் முன்னாடியே என் பொண்டாட்டி மேல கை வைக்கிற நாயே? இன்னும் ஒரு தடவை உன் கை விரல் அவ மேல பட்டுச்சு, உன்னை கொன்னே போட்டுருவேன்டா. சந்தனா, what the hell? யார் இவ? ஹரிஷ், என்ன செய்யற நீ? நீ யார் மேல கை வச்சன்னு தெரியுமா? இங்க நிக்காம போயிடு. அவரு உன்ன மாதிரி பிச்சைக்காரன் இல்ல. அவரை டச் பண்ணாத. அவரை தொடர யோகிதை உனக்கு இல்ல. இவர் சென்னையில ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பிசினஸ் மேன். ஆனா உனக்கு எந்த மதிப்பும் இல்ல. சாப்பாட்டுக்கு வீடு வீடா அலைகிற. இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணி தானே நீ இன்னைக்கு சாப்பிடவே போற. எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்தா ராத்திரிக்கு பிரியாணி. அதுவும் இல்லைன்னா என்ன பண்ணுவ? எக்ஸ்ட்ரா பிச்சை வாங்குற பிச்சைக்காரா? எங்க நான் பிச்சைக்காரனா? அத நீ சொல்றியா சந்தனா? சந்தனா, நீ என்ன லவ் பண்ணியே, அதெல்லாம் அப்ப பொய்யா? சந்தனா, நீ இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன். வாட்? லவ்வா? அதுவும் உன்ன? புல்ஷிட். நீ உன் முகத்தை கண்ணாடியில பாத்திருக்கியா? கோடி ரூபாய் கார்ல ரிச்சா வர அசோக் எங்க? கித்து போன ஹவாய் செப்பலை போடுற நீ எங்க? 10 ரூபாய் காசுக்கு அலையிற பிச்சைக்காரன் நீ. உனக்கு நான் ஜோடியா வேணுமா? உன் கூடலாம் சேர்ந்து நான் நடந்து வெளியே போனேன்னு வச்சுக்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்து யாரா இவ டிரைவரோட எல்லாம் சேர்ந்து சுத்திட்டு இருக்கான்னு நக்கல் அடிப்பாங்க. உன் கூடலாம் சேர்ந்து மாலுக்கு போனா டிஸ்கவுண்ட் எங்கன்னு தேடுவ. பர்ஸ்ல ஒரு நயா பைசா கூட இல்லாத உன்னோட நான் சேர்ந்து வாழணுமா? எனக்கு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு தலையெழுத்து இல்ல. உங்க வீட்ல யாராவது பணக்காரங்க இருப்பாங்கன்னு பார்த்தா உனக்கு ஒரு வீடு கூட இல்லையேடா. இந்த மாதிரி உன் வாழ்க்கை வாழ எனக்கு சாத்தியமே இல்லை. அதான் நான் டிசைட் பண்ணிட்டேன். என்னடி டிசைட் பண்ண? என்னை விட தூரமா போயிடலாம்னா? ஆமா, தூரமா போக போறேன். உன்னை நான் டிவோர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய் சந்தனா, இந்த லோஃபருக்காக நீ 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 ஏய், உனக்காக நான் என் ஃபேமிலியவே விட்டுட்டு வந்தவண்டி. என்னோட அப்பா அம்மா ஒரே மகன் என்னை இஷ்டப்பட்டு பிரியமா வளர்த்தாங்க தெரியுமா? ஆனா நானு அவங்க பிரியத்தை உன் பிரியத்துக்காக விட்டுட்டு வந்தேன். நீ இல்லாம என்ன பண்ணுவேன் நானு? அது உன் தலைவிதி. நான் என்ன மாத்திக்கிறதா இல்ல. எனக்கு நீ வேணான்னு முடிவு எடுத்துட்ட.
வேற யாருக்கும் இல்லல்ல, கொண்டு வந்ததே உன் மனைவிக்கு தானே. ஹரிஷ், இங்க முறைச்சிட்டு இருந்தா எதுவும் மாற போறதில்ல. உன்னை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. நீ பத்திரமா பாத்துக்காததுனாலதான் நான் உன்னை முடிச்சுக்க போறேன். வெயிட் சந்தனா, அதுக்குள்ள முடிச்சிட்டியா? இன்னொரு நிமிஷம் இங்க நின்னா உன்னை கொன்னுடுவேன். கெட் அவுட். சந்தனாவிற்கு மோதிரத்தை பரிசளித்த ஹரிஷ் அதே மோதிரத்தை சந்தனாவிற்கு அணிவித்து தன்னுடைய மனைவியாக்கிக் கொண்டு அவனும் வீட்டோடு மாப்பிள்ளையாக ஆனான். எக்ஸ்கியூஸ் மீ சார். இது எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் தெரியுமா? பாரு, தப்பா இருக்கு. நீ நாளில இருந்து வேலைக்கு வர வேணாம். அது கெட் அவுட். எங்கு தேடியும் வேலை கிடைக்காததால் ஹரிஷ் பல அவமானங்களை அடையத் தொடங்கினான். என்னாச்சு, இன்னைக்கும் வேலை கிடைக்கலையா? வேலை கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க. நாளையில இருந்து வீட்டு வேலையெல்லாம் பாருங்க. மருமகனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு தடவை க்ளீன் பண்ணு. என்னடா இப்படி வீட்டு வேலை செய்கிறமேன்னு கவலைப்படாத. நல்லா சாப்பிட்றல்ல, சாப்பிட்டது செரிக்க வேண்டாம். சரியான தண்ட சோறு. எல்லார் வீட்லேயும் ஆம்பளைங்க உழைக்கிறாங்க, பொம்பளைங்க குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் எல்லாம் உள்டாதான். மக சம்பாதிக்கிறா, மருமக எல்லாத்தையும் காலி பண்ணுறாரு. என் பொண்ணுக்காக நான் எவ்வளோ கனவு கண்டு வச்சிருந்தேன். நீ வந்து அது எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்ட. அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? மறுபடியும் எல்லாத்தையும் ஆரம்பிக்காத. நீ சப்போர்ட் பண்றதுனால தான் இப்படி இருக்காரு. வேலைக்கு போய் காசு சம்பாதிச்சு கொடுத்து 4-5 மாசத்துக்கு மேல ஆகுது. சொந்தக்காரங்க முன்னாடி தலைய காட்ட முடியல.
சந்தனா, இன்னும் காலம் இருக்கு. முதல் வேலையா டிவோர்ஸ் கொடு இவனுக்கு. நானே நல்ல சம்பந்தமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா, நான் ஆபீஸ் டென்ஷனையே பார்க்க முடியாம இருக்க, இதுல நீ வேற. எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமா தெரியல. அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அது இல்லம்மா. அம்மா, தலையே போனாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஹரிஷ் கண்டிப்பா ஒரு நாள் பெரிய ஆளா வருவான். ஹரீஷ், ஆ ஹரீஷ், ஆ ஹரீஷ். இதோ வந்துட்டேன் மாமா. மாமா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அவசரமாக நான் கொஞ்சம் ஆஃபீஸ் போகணும். ஷூ பாலிஷ் போட்டு தெரியா? என்ன பார்க்குற? உனக்கு வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா என்ன? போடுறேன் மாமா. டாய்லெட்ல ஸ்மெல் வருது, கொஞ்சம் க்ளீன் பண்ணிடு. சரிங்க அத்தை. பாலா, இந்தா. யார் அது ஃபோன்ல? ஏன் கட் பண்ணி விடுற? அது என் ஃப்ரெண்டு. ஓ, ஃப்ரெண்டா? பாலா தானே? அவன் ஏன் கால் பண்றான்? ஏன் கேக்குற? சந்தேகப்படுறியா? என்ன, சில பிசினஸ் பத்தி பேசுவான். இங்க பாரு சந்தனா, நீ பாலா கூட எப்போ வேணாலும் பேசலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏ இடியட், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? அது என் பர்சனல் விஷயம். உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீ உன் வேலையை பாரு. அண்ணே, அந்த கிளச் பிளேட்டை கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஹரீஷ், எத்தனை வருஷம் ஆச்சு உங்ககிட்ட பேசி? எப்படி இருக்க? என் மேல அவ்வளோ கோவமா? ஒரு நாள் கூட என் ஞாபகம் வரலையா? நீ வீட்டை விட்டு போனதுல இருந்து உனக்காகவே காத்திருந்து காத்திருந்து என் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன்டா. தாத்தா, நான் நல்லா இருக்கேன் தாத்தா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை தாத்தா. என்கிட்டயே பொய் சொல்றியா? என்ன பிரச்சனை? உன் தாத்தாடா நானு. உன்னோட கஷ்டம் எனக்கு தெரியாதா? இல்லை தாத்தா, நான் வீட்டை விட்டு வந்ததுல இருந்து நிறைய விஷயம் நடந்துருச்சு. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது தாத்தா. அதை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீ ஒரு காரியம் பண்ணு, நாளைக்கு வீட்டுக்கு வா. ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன், அதை பத்தி உங்ககிட்ட பேசணும். எனக்கும் வயசாகுதில்ல, இனிமே என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு தெரியும். சரி தாத்தா. ஹே சந்தனா, என்ன நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டேல, உனக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கறேன்டி, கத்து தரேன். நாளைக்கு நம்ம காலேஜ் ரீயூனியனா? நான் சந்தோஷமா இருந்ததே காலேஜ் டேஸ்ல தான். நான் இதை மிஸ் பண்ண கூடாது, கண்டிப்பா போகணும். ஏய் வெளியே வா, கண்ணு தெரியல உனக்கு? எங்க பாத்துட்டு வண்டி ஓட்டுற? யூ ராஸ்கல், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? பாரு, என்னோட ஹோசா பிராண்ட் காரை வீணாக்கிட்ட நீ. ஹே யத்விகா, நீயா? ஆக்சுவலி நீ தான் ராங் வேல வந்து மோதிட்ட.
அதான் இப்படி ஆயிடுச்சு. நான் பிரேக் போட்ட வண்டி நிக்கல. ஒழுங்கா பதில் சொல்லு. என் லெவல் என்னன்னு தெரிஞ்ச உடனே எல்லா தப்பையும் ஏன் மேல சொல்றியா? நீ ஆஃப்டர் ஆல் வச்சிருக்கிறது இந்த ஓட்ட வண்டி, ஆனா என்னோடது. ஹே, அவங்க சினிமா ஹீரோயின் தானே? அவங்க படம் சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஹோட்டலை பத்தி உனக்கு தெரியுமா? இந்த ஓட்ட பைக்கை ஓட்டிட்டு இருக்க. மேடம், நாளைக்கு நீங்க அரசு கம்பெனி ப்ராஜெக்ட்ல சைன் போட்டாகணும். இந்த இஷ்யூஸ் பெரிய ப்ராப்ளம் ஆயிட போகுது. நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். மூடெல்லாம் ஆஃப் பண்ணிட்டான் லோஃபர். ஹே, உன்னை மட்டும் சும்மா விட மாட்டேன். என்னடி நீ? அவன் உன் கிளாஸ்மேட் தானே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சொல்றதுக்கான யோகிதா அவனுக்கு இல்ல. எவ்வளவு சின்ன ஆளா இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசலாம்ல. எப்பா, இவனை மாதிரி ஆளை பார்த்தாலே வெறுப்பா வருது. இந்த லோ கிளாஸ் லோஃபரை யார் இன்வைட் பண்ணது? ச்சே. சொல்லு, எப்படி போகுது ஆபீஸ்? As usual. Hey, ஹரிஷ், சந்தனா உன் கூட இல்லையா இப்போ? ஆமாடா, நிஜம்தான். இனிமே அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவ யார் கூட வேணாலும் சுத்தட்டும். ஐ டோன்ட் கேர். Hey, ஹரிஷ், ஹரிஷ். ஹே பிச்சைக்காரனே, இந்தா நீ gift கொடுத்த செகண்ட் ஹேண்ட் போன். இத நீ வச்சு சேல் பண்ணிக்க. 2 வேளையாவது சாப்பிடலாம். அதனால கண்ட ராத்திரியில பிச்சை எடுக்க அவசியம் இல்லை. சந்தனா, உன்னை சொல்லட்டுமா? நம்ம சில்வர் ஸ்கிரீன் மீடியால இவனுக்கு ஒரு ஆபீஸ் பாய் வேலை கொடுத்தா என்ன? பாவம், சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்படுறான். ஆமாண்டா, அது எப்படி நீ ஏன் சந்தனாவோட ஹஸ்பண்டா இருந்தா? சரியா 2 வேளை சாப்பாடு கொடுக்க கூட யோக்கியதை இல்ல. இன்னொரு தடவை என் சந்தனா கண்ணுல பட்ட மவன. ஓ பேபி, இந்த 3rd கிளாஸ் கிட்ட நமக்கு என்ன பேச்சு? வா, நம்ம டின்னருக்கு வேற ஏதாவது ரொமான்டிக் பிளேஸ்க்கு போவோம். ₹10 காசுக்கு அலையிற பிச்சைக்காரன் நீ. அது எப்படி நீ ஏன் சந்தனாவோட ஹஸ்பண்டா இருந்தா? இந்த லோ கிளாஸ் லோஃபரை யார் இன்வைட் பண்ணது? இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனமான அரசு குரூப் ஆஃப் மீடியாவின் தலைமை நிர்வாக அதிகாரி மாறியுள்ளார். அதனுடன் அரசு மீடியா சில்வர் ஸ்கிரீன் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் முதலீடு செய்கின்றனர். அரசு மீடியா பிரைவேட் லிமிடெடின் புதிய CEO யார்? அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த விஷயம் இன்னும் சில நொடிகளில் தெரிய வரும். It's time. Let's make the announcement. நமது அரசு மீடியாவின் புதிய CEO-வாக எனது அன்பு பேரனை நியமிக்கிறேன். இனி ஹரிஷ் தான் அரசு மீடியாவின் முழு பொறுப்பு. மேடம், அரசு மீடியா CEO. வாட்?
டெலிவரி பாயாக வேலை பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் ஒரே இரவில் அரசு கம்பெனியின் சிஇஓவாக ஆனது எப்படி? ஹரிஷ் ஏன் தன் உண்மையான அடையாளத்தை மறைத்து ஏழையாக வாழ்ந்தான்? இதன் பின்னணியில் உள்ள மர்ம ரகசியம் என்ன? ஹரிஷ் தன் குடும்பத்தை விட்டு பல வருடங்கள் விலகி இருக்க காரணம் என்ன? உயிருக்கு உயிராக காதலித்த சந்தனா ஏன் ஹரிஷை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும்? ஏழை என்ற காரணத்தினால் ஹரிஷை விட்டு சென்ற சந்தனா இந்த உண்மை தெரிந்தால் என்ன செய்வாள்? மீண்டும் ஹரிஷுடன் சேர்வாளா? அவளை ஹரிஷ் ஏற்றுக்கொள்வானா? ஹரிஷை அவமானப்படுத்திய யத்விகாவுக்கு என்ன நடக்கும்? யத்விகாவுக்கு தன் கம்பெனி ப்ராஜெக்டை கொடுப்பானா ஹரிஷ்? அடிக்கடி அசிங்கப்படுத்தும் தன்னுடைய மாமியார் திலகவதிக்கு ஹரிஷ் அரசு மீடியாவின் சிஇஓ என தெரிந்தால் என்ன நடக்கும்? இந்த சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு விடை தெரிய தி கேம்